கிச்சன் கிரியேஷன். இப்போ நம்ம பொட்டேட்டோ கிராக்கர்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு, ஒரு 4 உருளைக்கிழங்கு, 1/2 கிலோ உருளைக்கிழங்கு போல எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கேரட்டு, ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. பெரிய கேரட்டாக 1 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கேப்சிகம் பொடியாக நறுக்கினது 1 எடுத்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா பொடியாக நறுக்கிறது ஒரு 4 பச்சை மிளகா பொடியாக நறுக்கின பச்சை மிளகா எடுத்துக்கணும். இப்போ இந்த பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். அப்புறம் கேரட்டை, கேப்சிகம், அப்புறம் பச்சை மிளகாய், மிளகுத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு, உப்பை போட்டு நல்லா மசிக்கணும். கார்ன் மாவு 1 டேபிள் ஸ்பூன் போடணும். மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூனு போடணும். போட்டு நல்லா மசிக்கணும். கார்ன் மாவு கொஞ்சம் தூவிட்டு இதை கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும். ஒன்று சீஸ் வச்சு ஸ்டப் பண்ணி போகிறேன். உருளைக்கிழங்கு கலவையை கார்ன் மாவில் கோட்டிங் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து பிரெட் க்ரம்ஸில் கோட்டிங் பண்ணுங்கள். எண்ணெய் காஞ்சதும் மெல்லமாக ஒன்று ஒன்றா போடணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது எடுத்துருங்க. அந்த பொட்டேட்டோ கிராக்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் சீஸ் வச்சு ஒன்று செஞ்சுருக்கேன், சீஸ் இல்லாமையும் ஒன்று செஞ்சுருக்கேன். இப்போ சீஸ் வச்சு செஞ்சதை உடச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ள சீஸ் வச்சு செஞ்சுருக்கேன், எப்படி மெல்ட் ஆகி வருது பாருங்கள். இதை குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் பசங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸோட இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இல்லை பசங்களுக்கெலாம் செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக. இதை வீட்டில் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிரியா கிச்சன் கிரியேஷனுக்கு தேங்க்யூ.